உலகெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க. வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்றார் பார்ப்போம். 12ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். அப்படி மீறினா 12 24ஆம் தேதி வரைக்கும் மழைகள் கண்டிப்பாக இருக்குது. எதிர்பார்க்காத மழை வரும். அது இல்லாமல் எதிர்பார்க்கவே மாட்டாங்க, சடனாக மழை வர ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் சென்னை புறநகர் பகுதி, அது இல்லாமல் தென் மாவட்டங்கள் முழுதுமே சில மழைகள் நமக்கு எதிர்பார்த்தது கிடைக்கும். 3 நாடுகள் கூடும் இடத்துல ஒரு பெரிய எர்த்குயிக் காத்திருக்கு. அந்த எர்த்குயிக் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த எர்த்குயிக்கில் ஒரு கடலோர பகுதியில் ஆகி அங்கே தண்ணி உள்ளே வரதை பார்க்க போகிறோம். 2 கடல்லையும் கொந்தளிப்பு ஏற்படுறோம். ஒரு கடலில் கொந்தளிப்பு கொஞ்சம் வந்து அந்த கடல் தண்ணி வந்து ஒரு கிராமத்துள்ள போகிறத பார்க்க போகிறோம். ஒரு மந்திரிக்கு ஒன்று ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். அது இல்லாமல் எதிர்கட்சிகள் மாறி மாறி இருக்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்க்காத ஒரு இது வந்து இந்த வருஷம் எல்லாமே மாறுறது, அங்கே மாறுறது இங்கே மாறுறது, அந்த மாதிரி அணைகள் கூட்டு மாறக்கூடிய நிலைமையை நம்மளே எதிர்பார்த்துக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு நிலைமையான எதிர்கட்சி கூட்டுகள் இன்னும் பலத்தை கூட்டணும், இல்லைன்னா ஆளுங்கட்சி பலம் வலுவாக இருக்குது. அதனால் எதிர்கட்சிகள் பலம் கூட்டினா தான் வலிமை வரும். அமெரிக்கா சக்தி வாய்ந்த வெடிக்க போகுது, யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அணுசோதனைகள் நிரம்பிடும். 2-3 கண்ட்ரிகள் அணுசோதனை பண்ண ஆரம்பிச்சிடும். விண்வெளியில் ஒரு முக்கியமான கிரகம், அது ஒரு பொருள், முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்வுகள் நடக்குது. அது கண்டுபிடிச்சிருவாங்க. சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பத்தோட பிரச்சனை ஒரு கிரகத்துக்கு பிரச்சனையாக போகுது. அடுத்த வருஷம் அதுக்கான வழிகள் இருக்கு. ஒரு பெண் நடிகையோட குரல் மேலோங்கும். ஒரு புதிய செல்போன், இது வரைக்கும் பார்க்காதது ஒரு புது செல்போன் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது. 14-18 மக்கள் அலைமோதுவாங்க. அங்கங்கே மக்கள் அலைமோதுறதை பார்க்க போகிறோம். மழைனால நீர்வரத்துக்கு நிரம்பிடும். 2 வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆலயத்தில் ஒரு குழப்பம், ஒரு குழுனால பிரச்சனையாகி பெரிய குழப்பம் ஆக போகுது. வெளிநாட்டில் ஒரு முக்கிய பணக்காரன், அவர் ஒரு பிரச்சனையாகி அது மூலிமா சில குழப்பங்கள் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். சென்னையில் கடலோரத்தில் ஒரு குழப்பம். ஒரு 10 வயசு 15 வயசில் இருக்கிற எதிர்பார்க்காத சில நோய்கள் அட்டாக் ஆகும். சில கிருமிகள், சில வைரல் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பசங்க உணவு வழிமுறைகளை கேர்ஃபுல்லாக ஆக்கிடுங்க, அதான் நல்லது. ஒரு ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ், ஒரு ஸ்கூலில் பெரிய மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய குழப்பங்கள், ஒரு பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க போகிறோம். நாட்டில் ஆளுங்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியோட வழி வந்து எதிர்பார்த்தது இருக்காது. ஸோ 2 மாநிலம் பேரவையிலும் ரொம்ப எதிர்பார்த்தது இருக்காது. ட்ரம்ப் பண்ண செயல்னால இந்த விசா பிரச்சனை இன்னும் எல்லா நாடுகளுமே சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது. ஸோ எல்லா நாடுமே சில மாற்று அமைவுகள் செய்ய போகிறாங்க. அது இல்லாமல் விசா பிரச்சனை ஒன்றுன்னு ஒரு பிரச்சனையை அவர் எத்தனை போகிறார், அதில் பெரிய குழப்பம் ஏற்பட போகுது. அமெரிக்காவில் நிரந்தரமாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்த போகிறாங்க. ஒரு பெரிய ஃப்ளைட்டு நடுவானில் போகிறப்போ அதில் குழப்பமாகி பிரச்சனை ஆகும். வெள்ளை மாளிகை, அதாவது அங்கேயும் ஒரு இருட்டறி ஆக போகுது, அது ஒரு பிரச்சனை ஆகும். தங்க வெள்ளி கொஞ்சம் குறைஞ்சி 60 சமன்படுத்துவாங்க. ஆனால் இந்த மாதம் 15ஆம் தேதி கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் டிசம்பர் மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சிலது இறக்கி அதுக்கு ஒரு 2 கட்டிங் ரேட்லேயுமே சில குழப்பங்கள் ஏற்படுத்துவாங்க. அது குறைஞ்சி ஏறும். ஆனால் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் ஏறக்குறைய நிலைமைகள் வந்தாலும் மெட்டல் இப்போ நம்ப வேணாம்.
பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு இது வந்துடும், நல்ல ஒரு ஷேர்ஸ்லாம் நல்லா ஆகிடும். ஷேர்ஸில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுறது, வழி பண்ணுறது, அதோட கான்சன்ட்ரேட் போகிறது நல்லது. நவம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே உலக வர்த்தகமே சுருங்கும். ரொம்ப எக்கனாமிக் வந்து ஒரு பெரிய குழப்பத்தையும் ரொம்ப ஸ்கோர்ஸ் பண்ண மாதிரி ஆகிறதுக்கான நிலைமை ஏற்பட போகுது. சீனாவில் மிகப்பெரிய மலை சரிவு இருக்குது. மிகப்பெரிய எர்த்குயிக்காக இருக்கலாம், மிகப்பெரிய மலை சரிவு இருக்கும். அதனால டார்ச்சர், அதோட பிரச்சனை ஜப்பானில் வந்து கடல், அதோட சீற்றங்கள், அது இல்லாமல் அங்கே மழையால் இல்லை வெள்ளம், தண்ணியில் சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் பண்ணுறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ இந்த 200 ஆண்டுகளுக்கு பிறகு 4 அதிசய ராஜயோகம் நவம்பர் மாதத்தில் நிகழப்போகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த 4 ராஜயோகங்கள் எப்படி இருக்கும், என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். அதாவது அந்த 4 ராஜயோகம் என்னென்னா, ஆதித்ய மங்கள ராஜயோகம், ருச்சக ராஜயோகம், அப்புறம் வந்து குரு பகவானுடைய ஹன்ஸ் ராஜயோகம், மாளவியா ராஜயோகம், இப்படி 4 ராஜயோகம் வருது. இது வந்து எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும், எந்தெந்த ராசிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த ராசிகளால் நமக்கெல்லாம் என்ன ஏற்பட போகுது, நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். குரு பார்வை இருக்கிறதால கன்னி, சிம்மம், அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனுசு, அது இல்லாமல் விருச்சிகம், ரிஷபம், இதெல்லாம் 5 ராசியும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் 4ஆம் இடத்துல சூரியன், அதாவது சிம்மத்துக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் உட்காராங்க. அதாவது விருச்சிகத்தில் சூரியனும் செவ்வாயும் உட்காரலாம், ஆதித்ய மங்கள யோகம். அது இல்லாமல் ஆதித்ய மங்கள யோகத்தில் சுக்கிரனும் போய் உட்கார்றார், புரியுது எனக்கு. அதனால் சுக்கிர மங்கள யோகம் வரும். அதே நேரத்தில் சுக்கிர மங்கள யோகம் வரும், ஆதித்ய மங்கள யோகம் வரும். அந்த மாதிரி ஒரு நிலைமைகளும் ஏற்படுது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இது வருது, மாளவி யோகம். இந்த மாளவி யோகன்றது கிரகங்கள் லைனாக கீழே வரிசையாக நிற்கக்கூடியது தான். ஸோ அது லைனாக எல்லா கட்டத்துலேயும் ஒரு கிரகம் நிற்கும். அந்த கிரகம் நிற்கிறது தான் மாளவி யோகன்றதை சொல்லுவாங்க, புரியுது எனக்கு. அது மாதிரி வருது, ரொம்ப விஷயத்துக்கு அப்புறமா வருது. அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும், எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டியாக இருக்கும். ஆனால் சூரியனும் செவ்வாயும் ஒன்றா சேரக்கூடாது. நெருப்பு கிரகங்கள், ஃபயர் ஆக்சிடென்ட் வரும், ஒரு பெரிய அதிபருக்கு உயிர் ஆபத்துகள் வரலாம், பெரிய இன்சிடென்ட் நடத்துக்கான வாய்ப்புகள் வரலாம், எங்கன்னா ஒரு இடத்துல பத்திக்கிறதுக்கான வரலாம், காடு சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் ஃபயர் ஆகிறதுக்கு விஷயங்கள் வரலாம். இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான பொருட்கள், அந்த பொருட்கள் வந்து நமக்கு வந்து இல்லாமல் போயிடலாம். அந்த பொக்கிஷமான பொருள் உடனே ஃபயர் ஆகுது, அந்த இடத்துல வந்து அந்த முக்கியமான பொருள் கிடைக்காம போச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் வரும்ன்றதை சொல்லுவாங்க. ரொம்ப மீனம், மேஷம், விருச்சிகம், அது இல்லாமல் மீனம், மேஷம், உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடகம், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில உபாதைகள், மனசில் நிம்மதிகள், தேவையற்ற செலவுகள், எது எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்காம இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுன்னா அந்த 1.5 மாதத்தில் சரியாயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு 1.5 மாதத்துக்கு தான், அதுவும் ஆட்டோமேட்டிக். ஆனால் குரு மாறுறது இந்த உலகத்துக்கே நல்லது. குரு மாறிட்டால் திரும்பவும் 5ஆம் தேதி டிசம்பர் உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு திரும்பி மிதுனத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வர சொல்ல அந்த குருவோட மாற்றம் தான் இந்த உலகத்தை 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த குரு மாறுறதால சுக்கிராதித்ய ராஜயோகமா சார்? சுக்கிரன் மாறுறதால சுக்கரன் வந்து ஆதித்ய சூரியனோட போய் உட்காருந்தா சுக்கராதித்ய அதெல்லாம். ஆனால் அந்தந்த கிரகங்களுக்கு வழி வர, அந்தந்த ராசிக்காரனுக்கு தான் வழி வரும் தவிர ரொம்ப. ஆனால் எதிர்பார்க்காத பணங்கள் வரும். இப்போ ரிஷபத்துக்கு எதிர்பார்க்காம பணம் வரும், 6ஆம் இடத்துல போய் உட்காந்து நல்ல லக்கி வரும், லாட்ரி அடிக்கும். இந்த மிதுனத்துக்கு எதிர்பார்க்காம வேலைகள் கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுறது தான் இந்த ஆதித்ய யோகம். ரொம்ப மகிழ்ச்சி சார். சார் இப்போ வந்து இந்த மழை பருவகாலம் வந்திருக்கு இல்லையா, இதில் வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 36% அதிகமாக மழை பொழிஞ்சிருக்குதா சொல்கிறாங்க. இப்போ வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கியிருக்கு சார். இந்த சீசனில் மழை எப்படி இருக்கோ, இதனால் சென்னைக்கு இந்த மழையால் வெள்ளம் வந்து ஆபத்து ஏற்படுமா, தமிழ்நாட்டுக்கு பெரிய வெள்ளம் வந்து ஆபத்து ஏற்படுமா, இல்லை மழை பெஞ்சிட்டு போயிடுமா அப்படின்னு கரெக்டாக 2 நாள் சென்னையில் மிகப்பெரிய மழை இருக்குது. ஸோ அது நல்லா பேஞ்சிட்டு போயிடும். ஆனால் புறநகர் பகுதியில் நிறைய மழை கொஞ்சம் தாக்கங்கள் ஏற்பட்டோம், அப்புறம் சரியாயிடும். ஒரு ஆறு நிரம்பி விழுறத பார்க்கலாம்.
இந்த 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனால் 12-24 தான் அதிகமான புயல்கள் செயலெல்லாம் வரும். சார் இப்போ வந்து இந்த எதிர்க்கட்சியான அதிமுகவில் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய இது ஓடிட்டுருக்கு, வார் ஓடிட்டுருக்கு. அதில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவர் செங்கோட்டையனை நீக்கிட்டதால் இந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரர் பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடியினுடைய அந்த முடிவு வந்து துணிச்சலான முடிவு, கட்சிக்கு வலு சேர்க்கணும்னு ஒரு சாரர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து அதிமுகவில் ஓடிட்டுருக்கிற பிரச்சனை அந்த கட்சிக்கு இப்போ தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் முன்னேற்றமாக இருக்குமா, பின்னடைவாக இருக்குமா? இன்னும் கூட்டு நிறைய சேரணும், இருந்தால் தான் வழி வருமா தவிர எதிர்பார்த்தது கிடைக்காது. பெருதான் ஒட்டுமொத்தமாக சேரணும். இல்லை எடப்பாடி தலைமையில் எல்லாத்தையும் வழி பண்ணணும். அவர் பண்ணி அவரோட வழி வர சொல்ல எல்லாத்துக்கும் வழி வரணும். இல்லை இவங்க எல்லாமே ஒன்றா சேரணும். சேர்னா நல்லாயிருக்கும். இதை தவிர்த்து அவங்க ஒருத்தர் எதிர்பார்த்துருக்காங்க. அந்த கூட்டு வந்ததுன்னா நல்லா. சார் ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து கூட்டணிகளை போவார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் அறிவிச்சிட்டார், கூட்டணி எங்கள் கட்சிக்கு கூட்டணி யாரும் கிடையாது, நாங்கள் தான் தனியாக நான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிட்டுருக்காரு. அதனால் இனி புதிய கூட்டணிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் விஜயோடைய இந்த முடிவால் அவருக்கு வந்து அது சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? ஓரளவுக்கு அவரோட இது வந்து எதிர்கொள்ள நிலைமை வரும். அப்படி வந்தாலும் ஆளுங்கட்சி ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ இவரோட இது வந்து புரட்சி நல்லாயிருக்கும், வழி நல்லாயிருக்கும், எதிர்கட்சியாக நிற்கக்கூடிய அளவுக்கும் இருக்குது. ஆனால் இவரோட ஆட்டங்கள் ரொம்ப நல்லாயிருக்குன்றதை சொல்கிறேன். சார் இப்போ ஆளுங்கட்சியில் வந்து தேர்தலை சந்திக்க போகிறதால எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். ஆளுங்கட்சி வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அரசியல் உலகில் வந்து ஒரு பெரிய பூகம்பத்தை கிளப்பிகிட்ருக்கோம். அதுபோல் இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வருமா? ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கிற பல எம்எல்ஏக்கள் வந்து இந்த முறை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கருத்து கணிப்புகள், ஒரு 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தனியார் கருத்து கணிப்புகள் சொல்லுது. இது எப்படி போகும்? இல்லை புது வேட்பாளர்களை ஆளுங்கட்சி போடுவாங்களா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இப்போ இருக்க ஒரு சீட்டோட இன்னும் கொஞ்சம் குறையும், இன்னும் கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களும் சில விஷயங்களை வலு பண்ணின்னு வந்தாங்கன்னா அதுக்கான வழிகள் இருக்குன்றதான் சொல்கிறேன். சார் நீங்கள் வந்து பல வீடியோக்களில் ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு மேலே ஒரு நடிகர் வரப்போகிறாரு, இன்னொரு நடிகர் வரப்போகிறாருன்னே சொல்லிகிட்டு இருந்தீங்க. அந்த விதத்தில் வந்து 2-3 நாட்களுக்கு முன்னாடியே அஜித் வந்து ஒரு பேட்டி ஒரு மீடியாவுக்கு கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி வந்து அவர் அரசியலுக்கு வரப்போகிறத சொல்லலைன்னா கூட அவருடைய பேச்சுகள் எல்லாம் நாட்டை பற்றியும் கட்சிகளை பற்றியும் கரூருடைய அந்த துயரங்களை பற்றியும் பேசியிருக்காரு. இப்படி பேச்சுக்கள், அவருடைய பேச்சுக்களை பார்க்கும்போது அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறத பல பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் வந்தால் விஜய்க்கு போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அஜித் வந்து அரசியலுக்கு வருவாரா, என்ன ஆவார் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இல்லை வேற எந்த நடிகர் அரசியலுக்கு வருவார்? இப்போ அவரோட வழி இல்லை. ஆனால் பின்னாடி ஒரு வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு. மக்களே கூப்பிட்றதோ மக்களே வழி பண்ண முதல்ல நம்ம சொன்னோம். ஆனால் இப்போது அதை எதிர்பார்க்க வேணாம். ஆனால் அவர் பேசுகிற வாசகங்கள் நல்லாயிருக்கு. ஒரு பொதுவான வாசகங்கள், பொதுவான வழிகள் இப்படி இருக்கணுன்ற மாதிரியா சொல்கிறார். ஒரு நல்ல ஒரு கருத்தை அவருக்கு முன்வைக்கிறார்ன்றதை சொல்லலாம். ஸோ அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இப்போ சொல்ல வேணாம், கனியவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? வருவார். ஆனால் அவர் வேறு பாதையை நோக்கி போயின்னு இருக்கார். ஆனால் அடுத்த வருஷம் 4ஆம் மாதம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, பயப்படாது. இப்போ வந்து இந்த உலகங்களில் பொருளாதார மாற்றங்கள் ஏகப்பட்டது அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் நம்முடைய ஷேர் மார்க்கெட், நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் முதலீடு பண்ணுறாங்களே, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். இந்த கிரிப்டோ டிசம்பரில் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு வந்து 2 வருஷம் ஆகிடும். ஆனால் பிப்ரவரி மாதத்துல வந்து ஷேர்ஸ் நல்லா ஆகிடும். இப்போது ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்குது. அடுத்த மாதம் ஒரு பெரிய குழப்பமும் இருக்குது. எக்கனாமிக் கொஞ்சம் ஸ்குவாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டெவலப் ஆகும். ஆனால் இப்போ ரொம்ப நம்ப வேணாம். மேலும் கீழே இருந்தாலும் பிப்ரவரியிலேருந்து தாராளமாக செய்யலாம்.
ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான குறிகர்களும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.